ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். திரும்பவும் நாம் கபினிக்கு வந்திருக்கிறோம். என்னடா திரும்ப கபினிக்கு வந்திருக்கோமேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எத்தனை வாட்டி வந்தாலும் சலிக்காத ஒரு இடம் தான் வந்து கபினி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வைல்டு அனிமல்ஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது. லாஸ்ட் டைம் நம்ம ட்ரிப்பு வந்தப்போ டைகர் பார்த்தோம். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் சீட்டா இது வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியல. அது வந்து ரொம்ப ரேர் அனிமல். அது இங்கே கபினி சைட்டிங்கில் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த வாட்டி பார்க்கலாமா, நமக்கு லக் இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக 2 ஸ்லாட் இருக்குது. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 6 to 9, அப்புறம் 6:30 to 9. ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 to 6, அப்புறம் 3:30 to 6. இப்படி 2 ஸ்லாட், அதாவது 3 hours ஒன்று, அப்புறம் 2.5 hours ஒன்று, 2 இருக்குது. 3 hours போகிறதா இருந்தால் 869 சார்ஜ் பண்ணுறாங்க. 2.5 hoursனால் 610 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஆன்லைனில் இன்றைக்கி நம்ம புக் பண்ணாமல் டைரெக்டாகவே வந்தோம். கிடைக்காது, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்தோம். நம்மளுடைய லக் இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. வீக் டேஸாக இருக்கிறனால கிடச்சிருக்கு. வீக்கெண்டாக இருந்தால் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ வந்தோம். நமக்கு வந்து இந்த 2.5 hours போகிற ஸ்லாட்டில் கிடச்சிருக்கு. அதாவது 3:30க்கு நம்ம சஃபாரி ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு தான் சஃபாரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்மளோட லக் எவ்வளோ அனிமல்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது, பர்டிகுலராக டைகர் பார்க்க முடியுதா. இந்த ட்ரிப்போட மெயின் இன்டென்ஷனே வந்து டைகர் பார்க்குறது தான். அடிஷ்னலாக வந்து பிளாக் சீட்டா பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடச்சிதுன்னா ஒரு பெரிய லக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் நம்மளோட லக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. கபினி அப்படிங்கிற பேரை கேட்டாலே எனக்குள்ளார ஒரு எக்ஸைட்மெண்ட் ஏற்படும். காரணம் என்னென்னா, கபினி வரும்போது எப்பயுமே வந்து கபினி நெவர் டிசப்பாயின்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வைல்டு அனிமல்ஸ் லாஸ்ட் டைம் வந்தப்போ ஒவ்வொரு சஃபாரிலையுமே ஒரு 4 சஃபாரி போனேன். 4 சஃபாரிலுமே வந்து சலிக்க நம்மளால் வைல்டு அனிமல்ஸ் பார்க்க முடிஞ்சுது. அதே சேம் எக்ஸைட்மெண்ட்டோடு தான் இந்த வாட்டி நம்ம கபினிக்கு வந்திருக்கோம். நம்மளுடைய சஃபாரி வெஹிக்கிள் 3:30க்கு வந்து இங்கேருந்து கிளம்பும். இப்போ தான் 3 o'clock சஃபாரி வெஹிக்கிள் இப்போ போச்சு. அடுத்ததாக 3:30க்கு நம்ம சஃபாரி வெஹிக்கிள் வந்து இப்போ கிளம்பிடுச்சு. இந்த சஃபாரியில் நான் நிறைய எதிர்பார்த்து போகிறேன். லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புலியை பார்த்தோம். இந்த சஃபாரியில் இது வரைக்கும் பிளாக் சீட்டா பார்த்ததில்ல. ஸோ நம்மளால் பார்க்க முடியுதாங்கிற ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோடு தான் போகிறோம். இந்த எக்ஸைட்மெண்ட்டு நமக்கு கிடைக்குதா இல்லை ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இந்த சஃபாரி முடியுதாங்கிறத இந்த சஃபாரியில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ அதனால் கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். அனிமல் சைட்டிங்க்கு இந்த டைமிங் தான் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக எந்த டைமும் நம்ம சொல்ல முடியாது. மார்னிங் சஃபாரி இல்லைனா ஈவினிங் சஃபாரி எந்த டயத்தில் வேணாலும் நம்மளால் அனிமல்ஸை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட்டு டைம் நம்ம ஈவினிங் சஃபாரி போகும்போது தான் யானைகளை வந்து நிறைய கூட்டமாக பார்த்தோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா காடே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஏன்னா சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால காடு ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதனால் அனிமல்ஸ்லாம் வந்து காட்டுக்குள்ளார இருக்குது. காட்டை விட்டு வெளியில் வர்றதுங்கிறது கொஞ்சம் ரேர் தான். இந்த சஃபாரியோட ஆரம்பத்தில் நாம் மான்களை பார்த்தோம். அதுக்கப்புறமா கீரிப்புள்ள ஒன்று ரோட்டு ஓரத்துலேயே போய்கிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க.
பொதுவாக சம்மர் டயத்தில் விலங்குகள்லாம் இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு தான் தண்ணி குடிக்கிறதுக்காகவும் குளிக்கிறதுக்காகவும் இங்கே அடிக்கடி வரும். ஸோ அதனால் பொதுவாக சஃபாரி வரும்போது இந்த நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் நம்ம வெஹிக்கிளை கொஞ்சம் நேரம் போட்டுட்டு ஏதாவது அனிமல்ஸ் வருதான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. நம்மளும் அப்படி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாமளும் கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணி பார்த்தோம். எந்த அனிமல்ஸுமே வரல. சரி, இதுக்கு மேலே இங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னுட்டு வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு வேறு இடத்துக்கு நம்ம போக ஆரம்பித்தோம். பொதுவாக சஃபாரி போகும்போது நம்மளை மாதிரி வேறு சில வெஹிக்கிளும் வந்து சஃபாரிக்கு வரும். ஸோ அவங்கள்ட்டேருந்து இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அதாவது அனிமல்ஸு மூவ்மெண்ட்டு வேறு எங்கேயாவது அவங்க பார்த்தாங்களா, இல்லை இவங்க ஏதாவது பார்த்துருக்காங்கங்கிற விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அடுத்த இடத்துக்கு போவாங்க. நாம் போகும்போது ரோட்டோட 2 சைட்லேயும் தீ வச்சு எரிச்சு விட்டுருந்தாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, மரத்துலேருந்து விழக்கூடிய அந்த இலைகள் வந்து சம்மர் சீசனில் நெருப்பு பட்டுச்சுன்னா உடனே பற்றிக்கும். அதனால் பெரிய லெவலில் தீ விபத்து ஏற்படுறதுலேருந்து தவிர்க்கிறதுக்காக அப்பப்போ இந்த மாதிரி இந்த இலைகளெல்லாம் வந்து எரிச்சு விட்ருவாங்க. ಎಲ್ಲಿರೋ ಜಿಂಕೆಗಳು ಟೈಗರ್
நாம் போயிட்டுருக்கும்போது திடீர்னு டிரைவர் வந்து வண்டியை நிறுத்தினார். என்னான்னு நம்ம பார்க்கும்போது எல்லாம் டைகர்னு பார்த்துட்டு இருந்தாங்க. நம்மளும் அந்த சைடில் வந்து ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா அது கொஞ்சம் நேரம் எங்கேயுமே வந்து மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அங்கேருந்து மான் தான் வந்து வெளில வந்தது. உண்மையாக அங்கே வந்து டைகர் இருந்ததா இல்லை மானை தான் பார்த்துட்டு இதுமாரி சொன்னாங்களான்னு தெரியல. சரி, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். టైగర్ కాదు డియర్ కాదు టైగర్ డియర్ 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 యు సీ ఇట్స్ లెగ్స్ హియర్ ಲಂಗೂರ್ ಇದೆ ಇಲ್ಲ. அங்கே நம்ம பார்த்தது டியரா இல்லை டைகரா அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டிமன்றமே நம்ம போன சஃபாரி வெஹிக்கிள் நடந்துகிட்டு இருந்தது. ஏன்னா ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. டைகர் மாதிரி இருந்தது, டைகர் கப்பு மாதிரி இருந்தது, அதாவது டைகரோட குட்டி மாதிரி இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு சரி மான் தான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு வந்து பார்க்கும்போது அடுத்த வாட்டர் ஹோல் ஒன்று இருந்தது. அது பக்கத்தில் வந்து சாம்பார் டியர் வந்து நின்றுட்டு இருந்தது. புள்ளிமான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க அழகாக சின்னதாக இருக்கும். ஆனால் சாம்பார் டியர் பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி மாரி நல்ல பெரிய சைஸில் இருக்கும். சாம்பார் டியரும் வந்து உங்களால் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க முடியாது. புள்ளிமான்களை வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். பட் சாம்பார் டியர் வந்து கொஞ்சம் ரேராக தான் பார்க்க முடியும். దుప్పి దుప్పి అంటారు మరి நாம் போயிட்டுருக்கும்போது மற்ற சஃபாரி வெஹிக்கிள்லாம் ஒரு இடத்துல நின்று எங்கேயோ பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு வாட்டர் ஹோல் ஒன்று இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் தூரமாகவே இருந்தது. சரின்னு நம்ம டிரைவரும் அது பக்கத்தில் போக ஆரம்பித்தார். அந்த வாட்டர் ஹோலுக்கு பேக் சைடில் ஒரு டைகர் ஒன்று நிற்கிது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஷார்ப்பாக எப்படி பார்த்துருக்காங்கன்னு தெரில, எனக்கு சுத்தமாகவே தெரியல. ஏன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸ் அது. பக்கத்தில் ஒருத்தர் பைனாக்குலர் வச்சுருந்தார். அது மூலயமா பார்த்துட்டு அது டைகர் தான் அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணார். எலிஃபென்ட் போய் தக்கன ಆಪೋಸಿಟ್ ಇದ್ದದ್ದು ಕೂಡ ಏನು ಟೈಗರ್ ನಮಗೆಲ್ಲ ಕಾಣುತ್ತಿಲ್ಲ. ఇక్కడికే వస్తాయి ఫోటో ತೆಗ್ದಾರ ಇಲ್ಲಿ ನಿಂತಿರೋದ ಇದು ಒಕ್ಕಡಲ್ಲಿ ಟೈಗರ್ ಇರೋದು ಆ ಸೈಡ್ ಅಂತ. ಈ ಕಡೆ ಇಲ್ಲ, ಈ ಕಡೆ ಇವೆಲ್ಲ ಡಿಯರೆ. ಜಿಂಕೆ ಒಂದು ನಿಂತೈತೆ ನೋಡು, ಅದ್ರ ಆಪೋಸಿಟ್ ಆ ಸೈಡ್ ನೋಡು, ರಿವರಿಂದ ಆ ಕಡೆ. ಇದ್ರ ಮಧ್ಯೆ ಬೈನಾಕ್ಯುಲರ್ ಕೊಡಿಲಿ. ಜಿಂಕೆ ಐತೆ
ಹೋಯ್ತು ಅನ್ಸುತ್ತೆ, ಅಲ್ಲೇ ಐತೆ ಅನ್ಸುತ್ತೆ, ಈಗ ಮೂಮೆಂಟ್ ಕೊಡ್ತೈತೆ ಅದು. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டல அப்படிங்கிற கதையை நம்ம கண்ணுக்கு கிடச்சும் அதை பக்கத்தில் பார்க்க முடியல. அது ரொம்ப தூரமாக இருந்ததுனால நம்மளால் பார்க்கவே முடியல. சில பேர் தான் அதை பார்த்தாங்க. பர்டிகுலராக பைனாக்குலர் வச்சுட்டு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார். பட் நம்மளால் வீடியோ அதை எடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தது. ஸோ நம்மளுடைய பேட் லக், நம்மளால் அதை வீடியோ கவரேஜ் பண்ண முடியல. நானும் நம்மளுடைய ஃபஸ்ட்டு சஃபாரியிலேயே வந்து டைகர் சைட்டிங் இருக்குது, பரவாயில்ல நம்மளுடைய லக்கு தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அதனால் நாம் அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா சஃபாரி டைமிங் ஏறக்குறைய முடிகிற தருவாயில் தான் நாம் இங்கே வந்து பார்த்துட்ருந்தோம். சரி நம்ம ரிட்டன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு நாங்கள் நிறையா வண்டி நின்றுட்டு இருந்தது. என்னென்னு விசாரித்தபோது லெப்பர்டு ஒன்று இப்போ தான் கிராஸ் பண்ணி உள்ளுக்குள்ளார போச்சுருந்தாங்க. சரி அதுவாவது பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் லெப்பர்டு வந்து நம்மளால் அங்கே பார்க்க முடியல. வெயிட் பண்ணிவிட்டு சரி டைம் ஆகிடுச்சு நம்ம கிளம்புனோம். நம்மளால் லெப்பர்டு பார்க்க முடியல. அதுக்கு பதிலாக அந்த காட்டு கோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அங்கே நின்றுட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். అన్న కాదు చుట్టూ మీద చూపిస్తున్నారు అన్న ఏంటో. ಬ್ಲೂ ಬರ್ಡ್ நடு காட்டில் ஒரு இடத்துல நம்ம வெஹிக்கிளை நிறுத்திட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதா இருந்தால் போங்க அப்படின்னாங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏதோ ஹைவேஸில் நம்ம பஸ்ஸில் போயிட்டு இருந்தப்போ இடையில நிறுத்தி ரெஸ்ட் ரூமுக்கு நிறுத்தின மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆபத்தான காட்டில் இறங்கி நிற்கிறதுங்கிறதே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்தது. ஏன்னா அங்கே நிறைய இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் தங்கக்கூடிய இடம் இருந்தது, வீடுலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பயம் இல்லாமல் நாம் அங்கே நின்றுட்டு இருந்தோம். அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து இதை பார்க்கக்கூடியதும் ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதுவும் நின்றுட்டு இருந்தது. பொதுவாக நம்மளை பார்த்தா அது நிற்காது, ரொம்ப ஷை டைப் உள்ளது, ஓடி போயிடும், ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக ஓடும் அது. ஸோ அதுவும் வந்து பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிது. ஒரு வழியாக நம்ம டே 1 சஃபாரியை முடிச்சுட்டு இப்போ நம்ம ரிட்டர்ன் ஆகிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். பர்டிகுலராக வந்து புலி இல்லைனா பிளாக் சீட்டா பார்க்குறது தான் இந்த சஃபாரியோட மெயின் இன்டென்ஷனாக இருந்தது. பட் இது இல்லாட்டினா கூட அட்லீஸ்ட் யானையாவது பார்க்கலான்னு பார்த்தோம். யானையை வந்து நம்மளால் பார்க்கவே முடியல. ஒரு விதத்தில் அது டிசப்பாயின்மெண்ட் தான். இருந்தாலும் புலி பார்க்க முடியாதுன்னு நினச்சோம். பட் புலி பார்க்க முடிஞ்சுது. ஆனால் நம்மளால் கேப்சர் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப தூரத்தில் நின்றுட்டு இருந்ததுனால வீடியோவில் நம்மளால் எடுக்க முடியல. ஸோ அப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ரொம்ப க்ளோஸில் பக்கத்தில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் நமக்கு இருந்தது. இருந்தாலும் நமக்கு இன்னும் 3 ட்ரிப்பு இருக்குது. அதாவது கண்டினியூவாக வந்து 4 ட்ரிப், அதாவது 3 நாள் 4 ட்ரிப்பு வந்து நான் புக் பண்ணியிருக்கிறேன் சஃபாரி. ஸோ அடுத்த 3 சஃபாரியில் எப்படியும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இப்போ நம்ம ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து நம்ம டே 2ல் அடுத்த சஃபாரியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.